அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஹோம் டூர் வந்து பார்க்க போகிறீங்க. நியூ ஹவுஸ் ஹோம் டூர். சரியா, வாங்க ஹோம் டூர் வந்து பார்க்க போகலாம். வாங்க ஹோம் டூர் பார்க்க போலாம். போயிடலாமா? கூப்பிட்டு போயிடலாமா? அது தட்டுடா. பாருங்க, உங்க வீட்டுக்கு கெஸ்ட் கூட்டு வந்திருக்கோம் ஜூலாவை. எல்லாருமே என்ன நினைச்சிருப்பீங்கன்னா என்னுடைய ஹோம் டூர் தான் நினைச்சிருப்பீங்க. எங்க அக்காவுடைய ஹோம் டூர் தான் நாங்க காட்ட போறோம். சாந்தி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாந்தி அக்கா வீட்டு ஹோம் டூர் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆக்சுவலி அக்கா 2 வருஷத்துக்கு அப்போ வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து அக்கா நமக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. பார்க்குறவங்க நாங்கள் லிங்க் வந்து கொடுக்குறோம். அப்போ இந்த அம்மா குட்டியாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குழந்தை விட்டாரு. அக்கா ரொம்ப தேங்க்யூக்கா ஹோம் டூர் வீடியோக்கு. ஹாய் மக்களே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் வந்து க்ளோரி வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. இப்போ அந்த சின்ன வீட்டிலேருந்து ஆண்டவர் எங்களை பெரிய வீட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த வீட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். க்ளோரி, இதுதான் ஹால் வந்து சோஃபா. அப்போ வந்து இந்த டீப்பா கிடையாது. இந்த வீட்டில் வந்து ஒரு டீப் ஆர்டர் கொடுத்துருக்குறாரு. ஒரு புது நபர் வந்து அங்கே உட்கார வச்சுருக்கிறேன். அது வந்து எங்கள் நாத்தனார் வந்து பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணுதாங்க. அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு செல்ஃப் இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய பொம்மை இருந்தது. காலி பண்ணுறது பாதி பொம்மைலாம் போயிடுச்சு. அதுக்கு நாங்கள் நிறைய இப்போது வசனம் வந்து வச்சுருக்குறோம். அங்கே வந்து டிவி வந்து செல்ஃபில் வச்சதுனால கொஞ்சம் வசதியாக இருந்தது. இப்போ இந்த வீட்டில் வந்து டிவி வந்து அங்கே வைக்க முடியல. ஒரு டேபிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி ஒரு டிவியை நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டோம். பொம்மைலாம் உடஞ்சிச்சா? ஆமாம்மா, நிறைய பொம்மை காலி பண்ணிட்டு வரும்போது நிறைய பொம்மை உடஞ்சிச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக பாதி பொம்மை தான் வச்சுருக்கோம். வசனம் நிறைய வச்சுருக்கோம். அதிகாரத்தில் கூட வசனம் இருக்கு. இது வந்து க்ளோரி நீ கொடுத்தது. அந்த வசனம் கொடுத்தது என் கல்யாண நாளுக்கு. க்ளோரி நீ கொடுத்த வசனம். எங்க சர்ச் இந்த வருஷம் வாக்கு தத்தம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் ஆர்டர் ஆசீர்வதிப்பாரு. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அது அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து பொருள் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து மாற்ற மாட்டேன். ரொம்ப நாள் இருந்தாங்க என்கிட்ட அந்த பொருள் அப்படியே இருக்கும். இது வந்து பியூலா தான். அப்படியே வந்தீங்கன்னா ஹால் போகலாமா, அது பெட்ரூம் போகலாமா, கிச்சன் போகலாமா? போகலாமா சொல்லணும்ல. ஹாலு, இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். இங்கே வந்து வாஷ் மிஷின். இது சும்மா இந்த சோப்பு இதெல்லாம் வைக்கிற சும்மா ஒரு செல்ஃபு. நாங்கள் அதை அப்படி யூஸ் பண்ணிட்டோம். லஞ்ச் பேக் வைக்கிறோம். பேட்டரி கேன்லாம் இங்கே வச்சுருக்குறோம். இதை எனக்கு தெரிஞ்சது அப்படியே செட் பண்ணி இப்படி தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அக்கா வந்து எப்பவுமே மினிமலிசம். நான் போன வீடியோலே சொல்லியிருக்கேன். அதிகமாகலாம் பொருள் வந்து இது பண்ணுவாங்க. கிச்சன் நாங்கள் லாஸ்ட்டாக காட்டுறாங்க. இது வந்து ஒரு ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா செப ரூம். இது ஜெபிக்கு தான். ரொம்ப இங்கே யாரும் படுக்க மாட்டோம். ஜெபிக்கிறதுக்கு இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கிறோம். மிஷின் தைப்பார் மாமா தைக்கிறதுக்கு இங்கே. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது இருக்குது. இது வந்து வாமா காட்டு வீலாமா காட்டு. 2-3லாம் அவங்க பசங்களை அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குது. ஜிம்மிக்கு மட்டும் ஒரு டப்பா. இவ்வளோ ஜிம்மிக்கு வச்சுருக்கீங்களே. ஜிம்மிக்கு ஒரு டப்பா. அப்புறம் நெக்லஸுக்குன்னு தனியாக ஒரு டப்பா. நெக்லஸுக்குன்னு ஒரு டப்பா. அப்போ இது ஃபுல்லாக அவங்கவுங்க தனித்தனியாக அதை ஒன்று ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க.
வெறும் இது சாதா கிளிப்புக்கு ஒரு டப்பா. ஆ இது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு கம்பல், அதுக்கு ஒரு பாக்ஸு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இங்கே பைபிள் வச்சுருக்குறோம். அப்புறம் அதெல்லாம் பேண்டெல்லாம் போட்டிருக்குறோம். இதெல்லாம் அவங்களோட இது, அதனால் பசங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. வளையல் இங்கே வந்து செயின் சூப்பராக தொங்க விட்டுக்கிறாங்க. என்னக்கா அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாத அதுக்கு ஒரு இது பண்ணி தொங்க விட்டுட்டோம். ஏன்னா பாக்ஸ் ஃபுல்லாக போட்டால் சிக்கிக்குது இல்லை, அதனால இப்படி போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கூலிங் கிளாஸுக்குன்ற ஒரு செட்டப் இருக்கு பாருங்க. இது வந்து அசினா பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. பாக்ஸ் எடுத்து போட்டு அந்த அம்மா போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பவுட்ரு நிறைய எங்கள் நாத்தனார் இருக்காங்க, சாமோடைய அக்கா, எங்கள் அபியக்கா வந்து இது ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அந்த பவுட்ரு நான் போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு. அப்படியா? ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கு சொன்னாங்களேக்கா. செட்டா இது செட்டா தெரியல, அதுதான் வாங்கிட்டு வருவாரு. இது பார் க்ளோரி, இது வந்து ஹேண்ட் பேக் மாட்டுறதுக்காக வச்சிருக்கீங்கன்னாக்கா. எனக்கு இது மாதிரி ஒரு மிஷின் வாங்கணும் ரொம்ப பெரிய ட்ரீம். என்னைக்கு நடந்ததில்ல. நானே மாமா கிட்ட வந்து பவர் மிஷின் மிதிக்கிறது கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. மாமா வந்து ஷர்ட்டெல்லாம் தைப்பாங்க. நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குற யாராவது உங்களுக்கு அந்த ஷர்ட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் மெட்டீரியல் கொடுத்தாலே சூப்பராக ஸ்டிச் பண்ணி தருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் மாமாவுடைய ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபிட்டாக சூப்பராக வந்து தைப்பாங்கன்ட்டு. மாமா வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து டெய்லராக இருக்காங்க. ஷர்ட் மட்டும் செம்ம சூப்பராக தைப்பாங்க. நீங்கள் ஷர்ட்டை ஆர்டரெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம அதை தைச்சி கொடுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக கணவருக்கு தைச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து சட்டை வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து தைச்சி வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்பலாம். நம்ம அவங்களே வந்து நீங்களே துணி எடுத்து தைச்சி கொடுக்க சொன்னா கூட ஓகே தருவாங்க. அக்கா கடைகளை உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுவோம். இது வந்து சும்மா கீக்கு வந்து ஒரு வசனம் போர்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கிச்சன் மாட்டுறது. அப்படியே இந்த தான் பெட்ரூமு. இது வந்து சும்மா பசங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இதை ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே ஒன்று நல்லா இருக்குல்ல. கிளியா கிளியா குயிலா? இங்கே பட்டர்ஃப்ளை நல்லா இருக்குப்பா. பட்டர்ஃப்ளை ஒட்டுறதுக்கே பொறுமை இருக்கும். ஒரு நாளைக்கு ஒட்டுறதுக்கு இது வந்து க்ளோரி எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிச்சு. அந்த கூடுகையோட அதில் வந்து ஒரு ஃபிஷ் இருக்கு. ஆமா, நான் வந்து அழுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டேங்க. இல்ல, அது ஃபிஷ். அது நகரவே மாட்டேங்குக்கா. அப்படியே ஏதோ வந்துச்சு பாருங்க. அது அப்படியே என்னமோ துணி மாதிரி தொங்குதுல அதோடைய வாலெல்லாம். அங்கங்க இது மாதிரி இங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. வீல பாரு. வீல வந்து செல்ஃப் இது துணி அது வந்து ஸ்க்ரீன் போட்டு சும்மா மூடி வச்சிருக்கிறேன். அங்க வந்து பாருங்க நைல் பாலிஷ் எவ்வளவு அழகா அடிக்க வச்சிருக்காங்க பசங்க. அசினா இது ஃபுல்லா அசினா ரூம். ஏன்னா அவங்க தான் அக்காவும் தங்கச்சும் படுக்கிற ரூமு, அதனால அவங்க இதெல்லாம் பார்த்துப்பாங்க. இது பாருங்க கிட்டா. அதுக்குள்ள ஏதாவது இருக்காக்கா? அவங்களோட இது மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. இது டிஏவை தானே? ஆமா, அவ செஞ்சது, அசினா செஞ்சது. நல்லா இருக்கு பாத்தீங்களாங்க. இது நிஜமா நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு பீங்கா இதுதான் வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அக்கா அதுவும் அசினா பண்ணுது இந்த வீட்டுக்கு வந்து. நல்லா இருக்கு. இது இது என்னது ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்காளோ? இல்ல இது கல்யாண பத்திரிக்கையில பாதாமோட இது சைடுல வெள்ளையா இருக்குல்ல பூ மாதிரி. அது பூ மாதிரி தான் ஏதோ பண்ணி இருக்கு. ஏதோ ஒட்டி இருக்கா எனக்கே தெரியல. என்ன பண்ணா தெரியல. கல்யாண நோட்டீஸ்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்கான். செமையா இருக்குல்ல. சின்ன படிக்கிறதுக்காக இந்த ஒரு டேபிள் ஒன்று எங்கள் அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சேர் கேட்டால் ஒரு சேர் வாங்கி கொடுத்துருக்குறோம்.
இந்த டிவி ரிப்பேர் அதனால இங்கே இருக்குது. ம் இங்கே சும்மா டோர் செட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க புக்கு இது ஃபுல்லாக புக்கு தான். புக்கு தான் அவளுடைய சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளே. இது மாதிரி கபோர்டா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா அவங்க பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும் அக்கா. அவங்களுடைய இது இது பார்த்தேன்னா க்ளோரி, இது வந்து நீ பியூலாவுக்கு கொடுத்தது கிஃப்ட்டு. அதில் இந்த அம்மா ஒரு கலர் ஆளுக்கு அந்த அம்மா மட்டும் பண்ணலை, எல்லாருமே பண்ணியிருக்கிறோம். எல்லாருடைய உழைப்பு இதில் இருக்குது. இது ஒன்று மட்டும் பியூலா வச்சது அன்றைக்கி பார்த்து. இல்லை ரவுண்டு தான் வச்சுருந்த நீ. பியூலா இது காட்டுவா. பியூலா மணி எதில் கலரிங் பண்ண? இது வேற அன்றைக்கி பண்ணிட்டு இருந்தியே. அது அம்மாவை சேர்த்து பண்ணாங்கல்ல. இதுதான் எங்கள் அக்காவும் சேர்ந்து. வாவ், இது பாருங்க. இங்கே பாருங்க அப்படி இது பார்த்தியா ஜூலியாவா எவ்வளோ டேலண்டாக பண்ணிருக்கு. அசினா பண்ணிச்சு. இது அசினா. கரெக்டாக சூஸ் பண்ணிருக்குது. எது பண்ணால் நல்லா இருக்கும் சொல்லி சூஸ் பண்ணி அதை பண்ணிருக்கு. அழகா நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இது பார்த்தோன்னே இது நான் பண்ணது. சொன்னாக்கா பியூலா நல்லா இருக்குல்ல. இது பாருங்க அக்கா, இதில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காணல உள்ள லைட்டு அவங்க உங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே. இது யார் பண்ணா? ஒரே கலர் ஒரே இதுதான், ஆனால் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கு. இது இந்த கண்ணாடி உடஞ்சிச்சு. இது வேற ஒன்று. இதுவா இது வேற ஒன்று, இது வேற ஒன்று. அது அசினா ஏதோ வாங்கி இதோ இதெல்லாம் ஒட்டி இதுக்கு பத்தலை. அதனால இது அப்படியே சும்மா ஒரு இந்த மாதிரி டாட்டா ஒன்று வச்சிருக்கிறாங்க. எதுன்னு தெரியல. ஆனா அது பத்தலை. இது வரையும் ஒட்டி வச்சிருக்கு. இது பத்தலைனால அந்த அம்மா அது மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. நல்லா இருக்குல்ல. இங்கதான் ஒரு பாத்ரூம் தான். அந்த பாத்ரூம் இங்க இருக்கு. அவ்வளவுதான். பாத்ரூம் நல்லா கடுமையாதுங்க. அடுத்தது பயனலா. கிச்சனுக்கு தான் ஃபைனல்ட்டு வந்தேன். கிச்சன் அக்கா செம்மையாக வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து சின்னது கிச்சனு, இது வந்து கொஞ்சம் பெருசு. அதனால் எனக்கு வந்து இங்கே வந்து கிச்சன் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் தலைவர் பார்த்துருங்க. எக்கச்சக்க பூனை. இங்கே பூனை அதிகம். இந்த பூனையை தத்தெடுத்து வளர்க்குற ஆள் இவங்க தான். பூனைக்கு பியூலா, அசினா அக்கா. ஆனால் பியூலா வந்து ரொம்ப பாசமான அது பூனை குட்டி மேலாம் தெரியுமா? இங்கே இது க்ளோரி. இது இங்கே வந்து வாங்குறது சாமான் கழுவி பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம் ஆமாம், ஞாபகம் இல்லைம்மா. 2 வருஷம் ஆகுது வாங்கி. ஆனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தண்ணி வந்துடும். நல்லா இருக்கு. அது எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாண்டு அங்கே வச்சுருக்குறோம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா வாங்க, இந்த எண்ணெய் பாட்டில் ஒரு 2 வாங்கி இந்த வீட்டுக்கு தான் இதெல்லாம் வாங்கி வச்சது. அப்புறம் வந்து இந்த ஃபேன்லாம் மாட்டத்துக்கு எனக்கு இடம் இல்லாததுனால ஆணி அடித்து அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே மாட்டி வச்சிட்டேன். ஓகே. ஏன்னா ரொம்ப ஆணி அடி கொடுத்து சொன்னதுனால 2 ஆணி அடித்து அங்கே மாட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள். இது வந்து இந்த பாட்டிலாம் அதெல்லாம் ஒன்று ஒன்று போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு நிறைய தேவைப்படும். அதனால் எனக்கு எல்லாமே எனக்கு இது வந்து மல்லிகை சாமான் அதுக்கு தனித்தனியாக கொட்டி வச்சுருக்கேன். எனக்கு அப்பத்துலேருந்தே ஆசை. அதனால் எல்லாத்துலேயும் இது ஃபுல்லாக வந்து ஒன்றுத்துல பருப்பு எல்லாத்துலேயுமே இருக்குது. எதுலேயும் இல்லாத எல்லாமே இருக்குது. ஆமாம். கீழே ஃபுல்லாக குக்கரு, இந்த பக்கம் ஃபுல்லாக பாத்திரம் அடிக்கி வச்சுருப்பேன். வெங்காயம் கூட பூண்டு கூட. இங்கே மேலே காட்டுங்க, மேலே அந்த மசாலா டப்பாலாம். அக்கா இங்க எதுவுமே வைக்கல பாத்தீங்களா? செல்ஃப் இதுக்கு மேல காலியா தான் இருக்கும். அதான் தேவையில்ல இதெல்லாம் அக்கா போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. மினிமலிசம் கரெக்டா எந்த பொருள் வேணுமோ அது மட்டும். இதே அதிகம் அதிகம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது க்ளோரி வந்து எனக்கு இப்போ வரும்போது எனக்கு கொண்டு வந்தா. நான் இது எதிர்பார்த்தேன். க்ளோரி எனக்கு எத்தனை வந்து கொடுத்தா. அழகா இருக்குது. அதே போல் ஸ்பூன் போட்டுதான் க்ளோரி எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுச்சு. தெரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவாஞ்சலி என்னங்க இவாஞ்சலி ஓட சித்தி. ஓகேவா?
அப்போ ஜோசப்போடைய சின்ன மாமியார். நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே சச்சி ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட், அப்புறமா ஃபேமிலியாகவே மாறிட்டோம். அந்த அளவுக்கு ஏஸ்பா எங்களை வந்து ஐக்கியம் வந்து கொடுத்தாங்க. நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அக்கா இதை விட இன்னும் பெரிய வீட்டுக்கு போகணும், ஓகேவா? ஹோம் டூர் பார்த்தாச்சு, இப்போ ஃபேமிலி டூர். சொல்லுங்கக்கா. மாமா உட்காந்துருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு இல்லை, அவள் ஸ்கூல் போயிருக்கிறா. நான் ஃபோட்டோஸ் இருக்க போட்டு விட்றோம். ஏன்னா பார்த்துருக்கீங்க, சொக்க தங்கம் ரேவதி இதில் இருக்கு. டக்குன்னு நாங்கள் வந்து ஒரு ஹோம் டூர் வந்து காட்டிட்டோம். அக்கா வந்து நியூவாக தான் இந்த ஹவுஸ்க்கு வந்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்து நியூ ஹவுஸ் டூர் ஹோம் போட்டிருக்கோம், ஹவுஸ் டூர் போட்டிருக்கோம், ஓகேவா? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே, தேங்க்யூ. அக்கா வந்து வீட்டு டூர் தரது பார்த்தா எங்களுக்கு வயிறார சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பா நாங்கள் வந்து இப்போ வந்து ஹோம் டூர் எடுத்துகிட்டு இருக்கோம். செம்மையாக சமைச்சிருந்தாங்க, சமையலும் செம்மையாக பண்ணுவாங்க அக்கா. நான் அக்கா கிட்ட ஒரு ரெசிபி கேட்டிருக்கேன், அதை வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து போட்டேன். சமையலாக காட்டியிருக்காரு போயிட்டேன். சாம்பார் வாங்க, சாம்பார் காட்டுங்க. காட்டி நாங்கள் முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று பூனை பார்த்தீங்களா அக்கா? உள்ளே வராதாக்கா அது? சாம்பார் பார்த்தா இப்போ கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், சாப்பிட்டதுனால உங்களுக்கு சாம்பார் சாம்பார். பூனை எடுத்து சாப்பிடாதா சிக்கனை? அது வந்து எப்படி எடுத்து சாப்பிட போகுது? அதில் அங்கேயே இருக்குது, அதான் செம்ம. அதான் வீட்டு பூனை நடக்கிறது, சாப்பிடாது. ஓகே, நாங்கள் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். விலாமா, இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே அக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பாய். ஜீசஸ் பிளஸ் யூ. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை